வணக்கம். இன்று தெரிந்து செயல் வகை அதிகாரத்தின் 2வது குறளை நாம் பார்க்கலாம். இன்னைக்கு நம்மளுடைய அரசியல் களம் தமிழகத்தில் அந்த களம் பறக்குது, தீ பறக்குது. என்ன நடக்கும், எப்போ நடக்கும், எப்படி நடக்கும் எல்லாம் மிக ஆர்வமாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இல்லையா? இந்த அரசியலோடு தான் அவர் கொண்டு வந்து சேர்த்துறாரு இந்த தெரிந்து செயல் வகை அதிகாரத்தை அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த மகான் எவ்வளவு பெரிய நுண்ணறிவாளர், மாபெரும் பொக்கிஷம். இன்றைக்கி அவங்கெல்லாம் நமக்கு இல்லையேங்கிற ஆதங்கம் ஏற்படுகிறது. அப்போது எத்தனையோ 1000 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே மக்களின் போக்கை கணித்த முதல்வன் இல்லையா? அது எவ்வளோ பெரிய விஷயம். எல்லாருக்கும் எல்லாம் தெரியுமா? கண்டிப்பாக தெரியாது. அப்போ என்ன சொல்கிறார்? அரசியலுக்கு வர்றது, நீ மன்னராக இருப்பது சாதாரண விஷயம் அல்ல. முடிசூட்டி கொள்ளுதல் பெருமையாக இருக்கலாம், ஆனால் சாதாரண விஷயம் இல்லை. பெருமை முக்கியமா, மக்கள் நன்மை முக்கியமாங்கிறது நீ முதல்ல பாருட, அதுக்கப்புறமா நீ அதுக்குள்ளார வா அப்படிங்கிறார். நீ எவ்வளோ பெரிய மன்னர் பரம்பரையை சேர்ந்தவனாக இருந்தாலும் தகுந்த அறிவியலாரின் துணை, அறிவில் முதிர்ந்த அனுபவம் தெரிந்த பெரியவர்களோடு நீ இணைந்து பணியாற்ற வேண்டும். நீ அந்த ஒரு குணத்தை கடைபிடித்தாலே நீ நல்லா இருக்கலாம், உன்னுடைய அரசாங்கம் நன்றாக இருக்கும், மன்னராட்சி சிறக்கும், மக்கள் மகிழ்வோடு இருப்பார்கள் என்று சொல்லுகிறார். இப்போது இந்த பாடலுக்கு நாம் போகலாம். தெரிந்த இனத்தோடு தேர்ந்தெண்ணி, தெரிந்த இனத்தோடு தேர்ந்தெண்ணி செய்வார்க்கு அரும்பொருள் யாதொன்றும் இல். தெரிந்த இனத்தோடு தேர்ந்தெண்ணி செய்வார்க்கு அரும்பொருள் யாதொன்றும் இல். தெரிந்தவர்களுடன் கலந்து ஆலோசித்து. என்ன தெரிந்தவர்கள்? அரசியல் நுணுக்கம் தெரிந்தவர்கள், மக்களை அறிந்தவர்கள், மக்களின் தேவையை அறிந்தவர்கள், மக்களின் போக்கை உணர்ந்தவர்கள், நாட்டின் வளத்தில் என்ன குறைபாடுகள் என்ன நிறை என்று அறிந்தவர்கள். இது மாதிரி பலவித விஷயங்களையும் தெரிந்த ஞானம் மிக்க பெரியவர்கள் பல பேர் இருக்காங்க. ஆக அவர்களோடு கலந்து ஆலோசித்து, ஆலோசனையோடு நிற்காத, ஆராய்ச்சி ரிசர்ச்சிட்டு 10 பேரும் 10 கருத்துக்கள் சொல்லுவார்கள். பல்வேறு விதமான இடங்களை பொறுத்தது அது. நீ இதெல்லாம் ஆராய்ச்சி செய். அதற்கு அப்புறமா நீ உட்காந்து சிந்தி. பல பேரிடமும் கருத்துக்களை வாங்கி வைத்துக்கொண்டு எந்தெந்த ஆங்கிளில் பேசுகிறாங்க, எதை குறித்து பேசுகிறார்கள், அதை எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு நன்றாக சிந்தித்து செயல்படு. நீ அப்படி செயல்பட்டால் உன்னால் செய்ய முடியாத காரியம் என்று எதுவுமே இருக்காது. அப்போ என்ன அர்த்தம்? வெற்றி வாகை சூடுவாய். இவ்வளோதான். எவ்வளோ அழகாக சொல்கிறாருன்னு பாருங்களேன். விஷயம் தெரிந்தவர்களோடு கலந்து ஆராய்ச்சி செய். முதல்ல பேசு. அவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை உள்வாங்கு. அதை நீ பிரித்து பகுத்தறிவோடு பார்த்து பிறகு நீ செயல்பட்டால் என்ன நடக்கும்? அரசாங்கம் சிறப்பாக அமையும். ஒன்றை அடிச்சுக்கிறதுக்கு எவனும் இல்லைடா அப்படின்னு சொல்கிறாரு. அதுதானே நமக்கு வேணும். பார்ப்போம். அடுத்த குறளில் மீண்டும் உங்களுடன் நான். நன்றி.